வீட்டினுடைய அமைப்பில் 9 கிரகங்கள் உங்களுக்கு ஆட்சி பண்ணுது. கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஈசான மூலையில் வந்து 9 கிரகங்கள் ஒன்று சேர இருப்பாங்க. வீட்டில் வந்து 9 கிரகங்கள் 9 இடத்துல இருப்பாங்க. அது மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், நிறைய அன்பர்கள் போயிருப்பீங்க. ஸோ சிவபெருமானுக்கு வந்து 8 மூலையிலையும், அதாவது 8 திக்கிலையும் வந்து 8 வெள்ளை யானை இருக்கும். ஸோ கிழக்கு பகுதியில் இருக்கிறது வந்து ஐராவதமும் சுபர தீபமும், வாமனனும் அஞ்சனாவும் மேற்கு பக்கம் இருப்பாங்க. தெற்கு பக்கத்தில் இருக்கிறது பண்டரினாவும் குமுதாவும் இருப்பாங்க. வடக்கு பக்கத்தில், ஸோ அதில் எல்லாமே வெள்ளையாக இருக்கும், புஷ்பதந்தாவும் சர்வ பௌமமும் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து கோவிலுக்கும் வீட்டுக்கும் ரெண்டுக்குமே பொருந்தும். கோவிலுக்கும் வீட்டுக்கு உண்டானது கிரகங்கள். ஸோ அதில் வந்து யானை ஏன் வச்சுருக்காங்கன்னா, வெள்ளை யானை அங்கே நீங்கள் போகும்போது பாருங்கள். ஸோ அதை பார்த்தாலே கோடி புண்ணியம். அது மாதிரி நீங்கள் சுற்றி வரும்போது, அந்த பிரகாரம் சுற்றி வரும்போது 2 யானைகள் இருக்கும். ஸோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அது போக வந்து அதை பார்த்தா நமக்கு நல்லது. ஸோ இது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா பாருங்கள். வணக்கம்.